எல்லோருக்கும் வணக்கம். நந்தா ஸ்டெலின். நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். 2024 உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு வருஷமா இருக்கணும் அப்படின்னு காடுகிட்ட ப்ரேயர் பண்றேன். வாழ்க்கையில என்ன முடிவெடுத்து என்னது நீங்க செஞ்சாலும், ஒரு வேலை விஷயத்துல இருந்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப்ல இருந்தாலும் சரி, திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க செய்கிற நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலயும் பிளான் செய்கிற நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 100% ஒர்க் ஆகும். ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 50%, ஒரு சிலருக்கு 25 இல்ல 10% அப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஆனா நம்ம பிளான் செய்கிற நேரம் இது நடக்காது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நடக்கும். கண்டிப்பா நான் லைஃப்ல இந்த விஷயத்த இந்த வருஷம் நான் செய்வேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஜாப்ல போகிறதா இருக்கலாம், மணி சேவிங் பண்றதா இருக்கலாம், இல்ல அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான். ஓகேவா? இல்ல புதுசா வந்து லைஃப ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே வரும். ஓகேவா? நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளானிங் இருக்கும். அந்த உங்களோட பிளான் படி நீங்க திட்டமிடுங்க. கண்டிப்பா லைஃப்ல வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் ஒரு வருஷத்துல நம்ம முடிக்கலாம் அப்படின்னு பிளான் செய்கிறது, ஒரு வருஷத்துல முடிக்கிறதுல கூடுதல் ஆகலாம். 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். ஆனா உங்களோட முயற்சியை மட்டும் நீங்க எப்போதுமே கைவிடவே கூடாது. நம்ம எடுக்கிற முடிவுகள் யாரையும் கஷ்டப்படுத்திக்கிறது மாதிரியோ, காயப்படுத்துகிறது மாதிரியோ எடுக்காதீங்க. எப்போதுமே லைஃப்ல உங்களை நம்பி ஒருத்தங்க இருக்கிறாங்க, உங்க கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள மன நோகும்படியா நடந்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு பிரச்சனைகளை அவாய்ட் பண்றது நல்லது. உங்களால முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க. உதவி செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எதுவுமே இல்லாம நீங்க இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுல கொஞ்சமா கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது நேர் பாதி அளவு கொடுக்கணும் அப்படின்னு இல்ல. 1/4% இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்க குடுக்கறத நிறைவா கொடுங்க. ஓகேவா? நான் வந்து இவ்வளவு செஞ்சா எனக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல 4 பேர் நான் செய்யறத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சும் செய்யக்கூடாது. மனசார உங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. அது கடவுளுக்கு மட்டும் தெரிகிறது மாதிரி இருந்தாலே போதும். அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உதவி செய்கிற நேரமே மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஹாப்பியான ஃபீலோட நம்ம செய்கிற நேரம் அதுல ஒரு நிறைவு இருக்கும். ஓகேவா? அத வாங்குறவங்களுக்கும் ஒரு ஹாப்பி இருக்கும், குடுக்குற நமக்கும் ஒரு ஹாப்பி இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யாருக்குமே நம்ம உதவி செய்யாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா யாருக்கும் உபத்திரவமா இருக்கக்கூடாது. ஓகேவா? தொந்தரவா இருக்கக்கூடாது. உதவி செய்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம். உதவி செய்யாம முடியாது அப்படின்னா ஒதுங்கி இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தங்களுக்கு நல்லது நம்ம செய்யாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தங்களுக்கு கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா அது கெடுதல் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய கெடுதலா வந்துடும். அதனால கவனமா இருக்கணும். லைஃப்ல வந்து கோல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இயர்ல நான் இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் இருக்கணும். அது மாதிரி ஒரு கோல். அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க அதுக்கு பின்னாடியே ஓடணும். ஓகேவா? அதாவது ஓடுறதுல லைஃப்ல நீங்க அதுக்காக முயற்சிகள் எடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். டிலே ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகும். ஆனா கண்டிப்பா அது வந்து கை கொடுக்கும். அது மட்டும் இல்ல நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கணும். ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடணும். என்ன ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சாலும் உங்களோட மனசு ஹாப்பியா இல்லை அப்படின்னா என்ன செஞ்சும் பலம் இல்லாம போயிடும். ஓகே? அதனால நம்மளோட மனசு ஹாப்பியா இருக்கணும். உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஏற்றபடி மியூசிக் கேட்கலாம், இல்ல டான்ஸ் வந்து பார்க்கலாம், டான்ஸ் ஆடலாம், பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எந்த விஷயம் உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்குமோ அதை வந்து செய்யுங்க. நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சு செய்யுங்க. உங்களோட ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில முடிவுகளை நீங்க எடுக்கலாம். அதாவது ஒரு சில நேரம் நம்மளோட குணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? டெய்லி இதே குணம் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மளோட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஒரு சில நேரம் அதிகமா கோபப்படுவோம், ஒரு சில நேரம் ரொம்ப அமைதியா இருப்போம், ஒரு சில நேரம் சிரிக்க கூட வேண்டாம் அப்படின்னு இருக்கும், ஒரு சில நேரம் சிரிப்போம், சிரிக்க மாட்டோம், எல்லாமே இருக்கும். ஓகேவா? எல்லாமே கலந்துதான் லைஃப் இருக்கும். ஆனா உங்க கூட ஒருத்தங்க இருந்திருப்பாங்க, ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஒய்ஃபா இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த நேரம் அவங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதெல்லாம் யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா அதே இது அவங்க ஒரு விஷயம் நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவோம். ஓகேவா? எல்லார்கிட்டையும் போய் சொல்லி இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுக்கறது மாதிரி இருக்கும். அதே இது நீங்க அந்த இடத்துல மௌனமா இருங்க. ஒரு 1 டே அமைதியா இருந்து பாருங்க. செகண்ட் டே வந்து உங்க கூட இருக்கிற அந்த உறவு கூட அன்பான ஒரு கனெக்ஷன் வந்து தோணும்.
ஓகேவா? நீங்க அப்புறமா யோசிக்க மாட்டீங்க. எதுக்கு நம்ம இப்படி சொன்னோம்? நம்மள்ட்ட இவ்வளவு பாசமா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி பேசணும்? அப்படின்னு பின்னாடி வந்து ஃபீல் செய்ய வேண்டியது இருக்காது. அதனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் செஞ்சு இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நமக்குள்ளவங்க. ஓகேவா? அதனால அவங்களுக்கு மனசு காயப்படுகிற விதமா ஒரு சில நடவடிக்கைகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் குடுத்துக்கங்க. கொஞ்சம் டைம் குடுத்து நீங்க அதுல ஸ்பேஸ் குடுக்குற நேரம், அந்த டைமே வந்து ஹீல் பண்ணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிச்சுவேஷன் மாறி வருகிற நேரம் ஹாப்பியா இருக்கிற சிச்சுவேஷனும் வந்துடும். உங்க கையில தான் இருக்குது. ஓகேவா? வாழ்க்கைன்னு சொல்றது உங்க கையில தான் இருக்குது. எத்தனை இயர் வந்தாலும் 2024 வந்தாலும் சரி, இல்ல 25 எத்தனை வந்தாலும் சரி, வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்னு திட்டமிட்டு நீங்க எப்படி செய்கிறீங்களோ, செயலாற்றுறீங்களோ, அதன்படிதான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். கஷ்டம், நஷ்டம் எல்லாரோட லைஃப்லயும் வரும். யாருக்கும் வராம இருக்காது. ஆனா அந்த கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் எப்படி எதிர்கொள்றீங்க? அதுலருந்து எப்படி மீண்டு வர்றீங்க? அப்படின்னு உள்ளது முக்கியம். ஓகேவா? லைஃப்ல எல்லாமே திட்டமிட்டு செய்கிற நேரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும். இந்த 2024யும் நல்லபடியா திட்டமிட்டு லைஃப்ல சந்தோஷமா, ஹாப்பியா வாழுங்க. ஆரோக்கியமா வாழுங்க. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமே உள்ளது. ஓகேவா? அந்த வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்திக்கணும். ஹாப்பி நியூ இயர்.